டூரிஸ்ட் ஃபேமிலி தன்னுடைய சொந்த நாடை விட்டு ஊரை விட்டு இங்கே இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்து அடைக்கலம் தேடி வராங்க. அதாவது இலங்கையிலேருந்து சென்னைக்கு வந்து வராங்க. அப்படி வரக்கூடிய ஒரு குடும்பமாக அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை தான் படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் அவ்வளோ வழிகள் வந்து இருக்குது. இந்த வழிகளெல்லாம் வந்து நம்மள அப்படியே அழ வச்சு மட்டுமே கடத்தில் பயங்கரமாக சிரிக்க வச்சு அந்த வழிகளை வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு டேரக்டர் வந்து போயிருக்காரு அபிஷான் அவர்கள். அந்த படத்தில் பல காட்சிகள், பல எமோஷனான தருணங்கள், பயங்கர ஜாலியான தருணங்கள், இது எல்லாமே கலந்து இருந்துச்சு. பட் இது எல்லா சீன்ஸுமே வந்து அப்படியே நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே வர வச்சு அழுக வச்சது, இல்லை அப்படியே கொஞ்சம் வருடி விடும்போது மாதிரி நம்மளை வந்து தொட்டு போனது எல்லாமும் சென்றானுடைய இசை தான். அவருடைய இசை வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தென் ஒரே ஒரு வார்த்தை தான் டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப 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 உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். அண்ட் தென் டேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் யாருமே அனாதெல்லாம் இல்லை, நாங்கள் இருக்கோம் அப்படின்றது. எஸ், இந்த படம் வந்து அதை தான் சொல்லுது. ஸோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.